வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எல்லாருமே கண்டிப்பா மதன் கௌரி அண்ணாவோட சேனல் வீடியோஸும் தமிழ் பொக்கிஷம் அப்படின்ற சேனலையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுடைய சேனல்ல மட்டும் எப்படி கன்சிஸ்டன்டா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸை கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் தான் ஒரு சேனல் வச்சிருக்கோம், ஆனா நமக்கு வியூஸ் அந்த அளவுக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு கெயின் ஆகவே மாட்டாங்களே. ஆனாலுமே அந்த மாதிரியான சேனல்ஸ்க்கு மட்டும் எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கன்சிஸ்டன்டா கெயின் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல வாட்ச் டைம் அப்படின்றது கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஏன்பா நீ இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சொசைட்டியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ல என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணா மக்கள் கியூரியாசிட்டியோட அதிகமான மக்கள் அதிகமான வாட்ச் டைமை ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்த குறிப்பா நீங்க பெரிய பெரிய சேனல்ஸ் போய் பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்படின்ற காரணத்தினால நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணி பார்க்க போற சேனலுமே ஒரு சொசைட்டியை பேஸ் பண்ண கண்டென்ட்டை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சேனல் மூலயமா நீங்க ஈஸியா சொசைட்டியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ல என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணால் மக்கள் கியூரியாசிட்டியா அதிக மணி நேரம் பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்தையுமே சூப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படின்றதுனாலயுமே இரண்டாவது விஷயமா இன்னைக்கு நாம பார்க்க போற சேனல்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரியான அட்வான்டேஜ் மூலமா சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா அந்த சேனல்ல எனக்கு பிடிச்ச வீடியோ எது அப்படின்ற விஷயத்தை தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்பாக்சிங் ப்ரமோஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க பெய்டு ப்ரமோஷன் தான். ஆல்ரெடி நம்ம சேனல்ல அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய சேனலோட கிரியேட்டர்ஸ் ரீசன்ட் டேஸா என்கிட்ட வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ப்ரோ நீங்க அன்பாக்சிங் ப்ரமோஷன் பண்ணதுக்கு அப்புறமா என் சேனல்ல வியூஸுமே கன்சிஸ்டன்டா அதிகமா போயிட்டு இருக்கு ப்ரோ, சப்ஸ்கிரைபர்ஸுமே கெயின் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அன்பாக்சிங் கான்செப்ட் மூலயமா உங்க சேனல்லையுமே பெய்டு ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பார்த்துக்கிட்டு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சேனல்லையுமே நம்மளுடைய சேனல்ல அன்பாக்சிங் பெய்டு ப்ரமோஷன் பண்ணி உங்க சேனலை ஃபாஸ்டா க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா. இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் ப்ரமோஷன் முறையில பார்க்க போற சேனலோட பேரு ஹமிட் ரிஸ்ஹார்ட் அப்படின்ற சேனல் மூலியமா சொசைட்டியை பேஸ் பண்ண கண்டென்ட்டை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால 1000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை சூப்பரா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் உங்களுக்காண்டி அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா போய் விசிட் பண்ணி பார்த்து அவங்களுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட். ஸோ இந்த சேனல் மூலயமா சொசைட்டியை பேஸ் பண்ண கண்டென்ட்டை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துகிட்டு ஹமிட் ரிஸ்ஹார்ட் அப்படின்ற சேனல் மூலயமா எந்த அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்றாரு அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோடையுமே எவ்வளவு மணி நேரம் பேசுறாங்க, எவ்வளவு நிமிஷம் பேசுறாங்க அப்படின்றதுல தான் ஒரு முக்கியமான பாயிண்டே அடங்கியிருக்கு. பிகாஸ் யூடியூப் அல்காரிதம் அப்படின்றது ரீசெண்டா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 2 years பிஃபோர் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் கண்டென்ட்டோ 3 நிமிஷம் கண்டென்ட்டையோ மக்களை ஃபுல்லா பார்க்க வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வைரல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப அல்காரிதம் கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்கு. வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு ஷார்ட் வீடியோவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு லாங் வீடியோக்கு எந்த அளவுக்கு மக்கள் குறிப்பா அந்த குறிப்பிட்ட வீடியோல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறாங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோட வியூஸ் போகும் அப்படின்றது யதார்த்தமான விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஹமிட் ரிஸ்ஹார்ட் அப்படின்ற சேனல்ல ஒரு வீடியோவும் கண்டிப்பா 12 நிமிஷத்துக்கு மேலேயே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அப்லோட் பண்ண எல்லா வீடியோலையுமே கன்சிஸ்டன்டா சூப்பரா வியூஸ்மே போயிருக்கு அப்படின்றது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த சேனலை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ டெய்ரி மில்க் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான எஜுகேஷனல் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் வீடியோல காட்டக்கூடிய மாதிரி அது ஆல்ரெடி 10K பிளஸ் வியூஸ் சூப்பரா போயிருக்குது. ஸோ அந்த வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியான கண்டென்ட்ல இவருமே ஒரு பிகினர் யூடியூபர்ஸ் தான் அப்படின்ற காரணத்தினால இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மூலமா மக்கள் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஆட் பண்றாரு,
வீடியோ கண்டென்ட்டை எந்த மாதிரி சொசைட்டில பேஸ் பண்ணி கொண்டு போறாரு அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா as a beginner யூடியூபர் நீங்களுமே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க சேனல்லையுமே மேபி இந்த மாதிரி கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்றது என்னுடைய சஜஷன். அண்ட் ஓவரால் ஹமீட் ரிசார்ட் அப்படின்ற சேனலை பொறுத்த அளவுக்கு 110 வீடியோஸ் வரைக்குமே கன்சிஸ்டன்டா அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஹோல் சேனல்ல 1 lakh plus வியூஸ் வந்து சூப்பரா கெயின் பண்ணிருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனலை போய் விசிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் அவங்க போடக்கூடிய கண்டென்ட் மூலமா ஒரு சில பெனிஃபிட் கண்டிப்பாக அமையும். ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்து அவங்களுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.